கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புஸ்தகம் 7 முத்திரை. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன் என்று யோவான் வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் சொல்லுகிறார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனத்தில், அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. 10ஆம் வசனத்தில், அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதிலே உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது, அதிலே புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்று எழுதப்பட்டிருந்தது. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோவானுக்கு என்ன தரிசனம் காண்கிறார்? உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புஸ்தகம். இங்கே எசேக்கியேலும் பழைய ஏற்பாட்டில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை தான் காண்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரப்போகிற தவிப்பு, புலம்பல், ஐயோ என்பவைகளையும் இனிமேல் நடக்கப் போகிறவைகள் எப்படி இருக்குமோ என்பதை எசேக்கியாவுக்கு எப்படி காண்பிக்கிறாரோ அதே போல யோவானுக்கும் காண்பிக்கிறார் புதிய ஏற்பாட்டில். சரி, இந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் அப்படி என்றால் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக காணலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்குள் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தரிசனம் என்பது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனம் போல் இருக்கிறது. தரிசனம் காண்கிற எல்லாருக்கும் அதன் அர்த்தம் விளங்காது. அதே வசனத்தில் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ வாசி என்றால் அவன் இது என்ன, என்னால் கூடாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பான். 12ஆம் வசனத்தில், அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த தரிசனம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை போல் மறைபொருளாக இருக்கிறது. அதன் அர்த்தத்தை தேவ உதவி இல்லாமல் மனுஷனால் அறிய முடியாது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்கிறார் என்று வாசிக்கிறோம். இதில் முடிவு காலம் மட்டும் என்று கடைசி நாட்களில் நடக்கப் போகிறதை தன்னுடைய தாசனாகிய தானியேலுக்கு அறிவிக்கிறார். ஆனாலும் அதை முத்திரை போடு என்று சொல்லுகிறார். ஏனெனில் இது நடக்க காலம் இன்னும் முடிவு காலத்தில் நடக்கப் போகிறது, இன்னும் நிறைய காலம் செல்லும் என்பதால் அதை முத்திரை போடு என்கிறார். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகளை முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்று, மறுபடியும் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக இருக்கிறது என்று நாம் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்தில் தானியேல் ஒரு தரிசனம் காண்கிறார், ஆனால் அதன் ரகசியம் விளங்கவில்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் 12இல் சொல்லுகிறார். வாசிக்க தெரிந்தவனுக்கு வாசி என்றால் என்னால் கூடாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் தானியேலுக்கு எந்த தரிசனத்தின் அர்த்தமும் விளங்கப்படவில்லையா என்று சொன்னால் இல்லை. அவர்களுடைய காலத்தில் குறிப்பிட்ட தரிசனத்தில் அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் முடிவு காலத்து தரிசனத்தின் விளக்கத்தை அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு முடிவு காலங்களில் நடக்கும் என்பதால் அதன் அர்த்தம் தானியேலுக்கு சொல்லப்படவில்லை. முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் என்பது மறைபொருளான தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய புஸ்தகம் ஆகும். இது தானியேல் காலத்தில் முத்திரிக்கப்பட்ட தரிசனங்கள். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் முத்திரையை அவிழ்க்கின்ற காலம். முத்திரையை கிறிஸ்துவானவர் உடைக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முத்திரிக்கப்பட்ட காலம் இல்லை, நாம் முத்திரைப்பை உடைக்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன்.
என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று தூதர் சொல்கிறார். பாத்திரவான் என்பதற்கு நமது பாஷையில் தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். 3ஆம் வசனத்தில் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 முத்திரை கொண்ட புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் வானத்திலே உள்ளவர்களாலும் முடியாது, பூமியில் உள்ளவர்களாலும் முடியாது, பூமிக்கு கீழ் உள்ளவைகளாலும் அதை திறக்க முடியாது. அப்போ யார் தான் இந்த புஸ்தகத்தை திறக்க முடியும்? இந்த புஸ்தகத்தை திறக்க பாத்திரவான்கள் மாற என்ன தகுதி வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். அந்த புஸ்தகத்தை திறக்கும் பாத்திரவான் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் என்பதை நாம் வாசிக்கிறோம். என்ன ஜெயம் கொண்டார் அவர்? அவர் மரணத்தை ஜெயம் கொண்டார். யூத கோத்திரத்து பிறந்தவரும் தாவீதின் வம்சமுமானவர் பூமியில் மாம்சமாக பிறந்து மரணத்தை ஜெயித்தார் இயேசு. 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 24 மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசுதான். அவரே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு மரணத்தை வென்றவர். அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில் நமக்காக அடி வாங்கினாரோ அதே அடி வாங்கின வண்ணமாய் பிதாவின் சமூகத்தில் போய் நிற்கிறார். நான் மனிதனுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் இரத்தத்தை ஊற்றி மரணத்தை ஜெயித்து வந்து புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரனாய் வந்து நிற்கிறேன் என்ற வண்ணமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். அவர் அந்த புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் புஸ்தகத்தை வாங்க பாத்திரவானாய் காணப்பட்டது என்னவென்றால், வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று, இந்த வசனத்தை அழுத்தி வாசிக்கிறேன், தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவர்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக, மனிதனுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பின தகப்பன், அந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சகல பாஷைக்காரர்களுக்கும் சகல கோத்திரக்காரங்களுக்கும் சகல ஜாதிகளுக்காகவும் அடிக்கப்பட்டு இந்த பூமியில் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கென்று நம்மளை ஆசாரிகளும் ராஜாக்களுமாய் நிறுத்துகிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவரே இந்த 7 முத்திரைகளையும் அதை உடைக்கவும் பார்க்க முடியாத புஸ்தகத்தை பார்க்கிறவராகவும் திறக்க முடியாத புஸ்தகத்தை திறக்கிறவராகவும் நமக்காக நிற்கிறார். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? 7 முத்திரைகளை உடைத்தால் என்ன ஆகும்? அந்த புஸ்தகத்தில் என்ன அப்படி சொல்லி இருக்கிறது? அதை உடைக்கிறவர் இனி என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி வரும் பதிவுகளில் காண்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும்.